ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு மாடி தோட்டத்துல என்னென்ன பிளான்ட் இருக்குன்றத பார்க்கலாமா? முதலாவது பாருங்க, எங்க வீட்டுல வந்து ஸ்ட்ராபெரி இருக்கு, பிளாசம், அப்புறம் இது வந்து சாமந்தி பூ. அதுலயே பாருங்க ரெண்டு கலர் இருக்கு, ஒன்று பிங்க் இருக்கு, ஒன்று வந்து பர்பிள் இருக்கு. அப்புறம் ஜாதி மல்லி, இது வந்து தென்னை மரம் மாதிரி இருக்கிற ஒரு மரம். புதினா வந்து நாங்கள் வாங்கிட்டு அதை அந்த காம்பை வேஸ்ட்டை தூக்கி போட மாட்டோம், அதே நட்டு வச்சு ஒரு செடி ஆக்கிடுவோம். இது இட்லி பூ, கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியா இருக்கு. அப்புறம் இது வந்து திராட்சை கொடி, அதுக்கு பின்னாடி ஒரு செம்பருத்தி. அப்புறம் இது ஒரு அலங்கார செடி. இலை பாருங்க, கிரீனாவும் இருக்கும், ரெட்டாவும் மாறிடும். அப்புறம் இதுதான் ப்ளூபெரியில் இப்போதைக்கு காயெல்லாம் எதுவும் இல்லை, வந்த உடனே காட்டுறோம். அப்புறம் இது வந்து ஒரு கீரை, பருப்பு கீரைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிறது கட்டி போட்டா குட்டி போடும் நரகல்லி செடி, அதுக்கு பேர் நரகல்லி. சம்பங்கி பூ. அப்புறம் இது வந்து வாடாமல்லி, இன்னும் அழகாக இருக்கு பாருங்க கலர். அப்புறம் இது வந்து கூஜா செடி, அதுக்குள்ளே வந்து பைனாப்பிள் வந்து பதியம் போட்டிருக்கேன். வேறு முளைச்ச உடனே எடுத்து தரையில் நட்டுவேன். இதுவும் அகைன் இது வந்து பிளாசம். இது இன்னொரு இட்லி பூ. இது வந்து கோழிக்கொண்டை. இந்த செடி என்னன்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது. இது வந்து பன்னீர் ரோஜா, ஒயிட் கலராக பிங்க் கலராக தெரியும். இது பன்னீர் ரோஜா ரேட்டு பூலாம் முடிஞ்சிடுச்சு. இதுதான் பார்த்தீங்களா சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன தண்டு வாங்கி நட்டு வச்சது. இது பாருங்கள், கிழங்கு நட்டது தெரிஞ்சுங்களா கிழங்கு. அதுலேருந்து ஒரு 3 கிளை விட்டு வந்துட்டு இப்போ இதை உடச்சி இன்னும் நிறைய பாட்டிங்க வைக்கலாம். அப்புறம் இது ஒரு முள்ளு செடி மாதிரி இருக்குது, ஆனால் என்ன செடி பேர் தெரியல, அழகாக இருந்தது வாங்கி வந்துட்டோம். இது ஒரு மல்லி, வாசம் தான் இல்லை. இது எல்லாருக்கும் பிடிச்ச வெத்தலை. இது ஒரு அலங்கார செடி பாருங்க. இதுக்கு அடியில் வந்து நாங்கள் கொத்தமல்லி வாங்கி அந்த காம்பு மட்டும் நட்டு வச்சோம். அது நல்லா வருது, காம்பு அந்த இலெல்லாம் வருதுப்பாங்க. அதனால் கொத்தமல்லியும் நாங்கள் வேஸ்ட் பண்ணல, அந்த காம்பை நட்டு வச்சுருக்கோம். அப்புறம் அகைன் ஒரு ரோஜா, இது எல்லோ ரோஜா, இது சிவப்பு ரோஜா. இது வந்து ஸ்னேக் பிளான்ட். இது பார்டரில் வந்து எல்லோ லைன்ஸ் வரும். இது இண்டோர் பிளான்ட்டு, நல்ல ஆக்சிஜன் சப்ளைன்றது இருக்கும். அப்புறம் மேலே பாருங்கள், இது வந்து பட்டு ரோஜா. இது ஒரு கேக்டஸ். இந்த செடி என்னன்னு தெரியல, பூ அழகாக இருந்ததுன்னு வாங்கியிருக்கோம். அப்புறம் இது வந்து பேம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. அகைன் இது அந்த பூ அழகாக இருக்குன்னு ஒரு செடி வாங்கினா அது. அப்புறம் மணி பிளான்ட். அப்புறம் கற்றாழை. அகைன் இங்கே ஒரு கற்றாழை. அப்புறம் இங்கே வெளியே பார்த்தீங்களா பாட்டில் வந்து பட்டு ரோஜா வச்சுருக்கோம், சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக பூ பூத்துருக்கு. ஹேங்கிங் பாட்டில் பண்ணுறது. இதுதான் எங்கள் மாடி தோட்டத்தோட அப்டேட். இன்னும் நிறைய செடிகள் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதை வச்சோன்னா இன்னும் அப்டேட் போடுறேன். உங்களுக்கு மாடி தோட்டம் வைக்க பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.